Hi guys, welcome back to our channel. So நீங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. ரீசெண்டா லான்ச் ஆன Realme GT Neo2 unboxing plus அதோட குயிக் ரிவ்யூ பார்க்க போறோங்க. ஸோ இந்த மணிக்கு இது வாங்கலாமா? ஸோ இதில் ஏதாவது மைனஸ் இருக்கா? ஸோ ஸ்டார்டிங்கில் இது வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்க போறாங்க அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஸோ பை த பை நீங்க இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் உங்களுக்கு அப்டேட் நியூஸ்லாம் மறக்காம வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோடனே ஒரு குயிக் கைடு மாதிரி இருக்குது. ஸோ சேஃப் கைடு அதெல்லாம் எப்பயும் போல தான் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட் மாதிரி தான் தெரியுது, பட் அவங்க வெயிட் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் லாஸ்ட்டாக. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஃபீல், க்ரீனிஷ் கலர். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதோட பவுச் வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சபிள் கிடையாது அந்த பேக் கேஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து பேக் கேஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. விவோவில் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் ரியல்மிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சபிள் எந்த மாதிரி சைடில் வந்து வரவே வராது. ஸ்க்ரீனுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ தனியாக வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அடுத்து உள்ளே என்னென்ன இருக்குன்னா நம்ம டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. உள்ளே ஓப்பன் பண்ண ஒரு பேக் கேஸ் இருக்குது. ஸோ சூப்பராக கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. அடுத்து ஒரு 65 வாட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் டைப் USB A to C ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க ஓவராலாக உள்ளே இருக்கிறது இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் வர்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமரா வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. கேமரா வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. எப்பயும் போல தான் ஒரு கேமரா டம்மி கேமரா, அதே மாதிரி 2 கேமரா வந்து சூப்பரான உங்களுக்கு வந்து ஒன்று வந்து 64 மெகா பிக்சல் சென்சார் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பேக். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நார்மல் 16 மெகா பிக்சல் மட்டும்தான். ஸோ எதுவும் புதுசாக எதுவும் அப்டேட் பண்ணலைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து USB Type C ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து முன்னாடி தான் வச்சிருக்காங்க, பின்னாடி வைக்கலைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். ஸோ 2 பக்கமே ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அதுலேயுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Wi-Fi வந்து 6 லேட்டஸ்ட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைனஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு இதில் இல்லைங்க. ப்ளஸ் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்குமே மாட்ட முடியாது. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கூலிங் சிஸ்டம்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் இந்த ஹீட்டிங் விஷயம் வந்து ரியல்மில் இருக்குதுன்னு வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் பல்ஸ்னு ஒரு இதை வந்து சிப்பை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கேமிங் அந்த மாதிரிலாம் ஆடும்போது உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பேட்டரி பக்கம் போயிடும். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 0 to 100% வெறும் 36 நிமிஷத்தில் ஏறிடுங்க. ஸோ அது காரணம் வந்து அதோட 65 வாட்ஸ் ஃபாஸ்டாக சப்போர்ட் மட்டும்தான். அதே மாதிரி பேட்டரி வந்து 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வித் 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுக்குறாங்க. அந்த AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து E4 வெரைட்டியோட AMOLED டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ E3 E4 இதெல்லாம் வெரைட்டி தாங்க, எல்லாமே AMOLED டிஸ்பிளே தான், அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்புறம் வந்து பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 100 and 300 nits வரைக்கும் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் பக்கம் போயிட்டோம்னா ரியல்மியோட UI 2 அது ரன் ஆகிட்டு இருக்கு, ஆண்ட்ராய்டு லெவல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ப்ராசஸர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 870 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி GTயில் வந்து 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ இது என்னென்னா வேரியண்ட்டில் வரப்போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 8GB and 12GB வேரியண்ட்டில் வருதுங்க. 8GB வந்து உங்களுக்கு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட, அதே மாதிரி 12GB வந்து உங்களுக்கு 256 இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருதுங்க. ஸோ இப்போ வந்து அதோட நெகட்டிவ் பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ SD போட முடியாதுங்க. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்குமே நீங்கள் மாட்ட முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். OnePlusல வந்து இதை கொண்டு வந்தாங்க ஏற்கனவே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரியல்மி இது கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் பண்ணுறாங்க எனக்கும் தெரியலைங்க. ஸோ அது ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ அதை கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ வர எல்லா ஃபோனுமே இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதோட கலர் வந்துடலாங்க. ஏன்னா கலர் வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு க்ரீன் கலர் லுக்கில் இருக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு கலர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ 3 கலர் வேரியண்ட்டில் வரப்போது ஒரு வந்து க்ரீன் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஒரு நியோ ப்ளூ கலர், அப்புறம் ஒரு பிளாக் கலருங்க. ஸோ ஒரு 3 கலர் தான் விட போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரைஸிங் பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB + 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 31,999 ஒன்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் விட போகிறாங்க. ஸோ 8% உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து 15,000 வரைக்கும் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் மாற்றிட்டு அப் டு 15,000 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 12GB RAM 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 35,999 ஒன்று ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது மாதிரி கொடுக்கலாங்க. ஒன்லி வந்து 7% வந்து ஆஃபர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ளே கண்டிப்பாக இவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அமேசானில் பண்ண மாட்டாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் தான் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதை ப்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 25
26 அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது ஒர்த் ஆஃப் பையிங். என்ன கேட்டிங்கன்னா இதை ஒரு 31,000 35,000 கொடுத்து நம்ம வாங்கும் போது அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு 25க்கு அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க பட்சத்தில் கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர், உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ், அப்போட ஒரு பேட்டரி சைஸ் ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் சைஸ், ஆமலோட E4 ஆமலோ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவுமே இருக்குங்க. அந்த ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து MST மைக்ரோ யூஎஸ்டி சப்போர்ட் கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து SD கார்டு சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்குங்க. இதை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ Realme GT ஏற்கனவே வேறு லெவலில் சேல் ஆயிருக்குங்க. ஸோ அது ஒரு காரணமாக வச்சு தான் அவங்க Realme GT Neo2ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதுவும் சேல் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிறையா பேர் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவில். ஸோ நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை வாங்க போறீங்களா, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு ஏதாவது நல்ல ஃபோன் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஒரு பட்ஜெட் கேஜெட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி அப்டேட் ஃபோன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ இதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்க்கலாம். அண்ட் தென் பாய்.